சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் பள்ளியில் 4 மணி நேரம் தீ பற்றி எரிந்த நிலையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விண்ணை மூட்டும் அளவுக்கு கரும் புகையுடன் தனியார் குடோனில் இருந்து வெளியேறிய தீயின் காட்சிதான் இது. குடோனில் இருந்து அருகில் உள்ள பள்ளிக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் தீயைக் கண்டு பதறி ஓடியதால் பரபரப்பு. சென்னையை அடுத்த திருமுல்லைவாயல் சுதர்சன் நகரில் அலியா என்ற கெமிக்கல் குடோன் இயங்கி வந்தது. பெங்களூருவைச் சேர்ந்த சார்லஸ் ஜேசுதாஸ் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் மதிய வேளையில் தின்னர் பேரல்களை ஊழியர்கள் இடமாற்றிய போது உராய்வு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும் புகையுடன் வெளியேறிய தீ குடோனில் இருந்து 10 அடி தூரம் கூட இல்லாத மங்கலம் வித்யாசிரமம் என்ற பள்ளிக்கும் பரவியது. வகுப்பறையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் திடீர் தீயை கண்டு அலறி அடித்து ஓடினர். கண்ணீருடன் பதறியடித்து வந்த மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதற்குள் பள்ளியின் 16 குளிர்சாதன வகுப்பறையில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து ஆவடி, திருமுல்லைவாயல், அம்பத்தூர், ஜே நகர், பூந்தமல்லி, வில்லிவாக்கம் என பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு பணி முடுக்கிவிடப்பட்டது. இருப்பினும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் ஆவடி மாநகராட்சி சார்பில் குடிநீர் விநியோக வாகனங்கள் அழைத்து வரப்பட்டு தீயணைப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. தீயை அணைக்க தேவைப்படும் போம் தாமதமாக வந்ததால் தண்ணீரை ஊற்றி அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறினர். தன்னார்வலர்கள் உள்ளிட்டோரின் ஒத்துழைப்புடன் ஏறத்தாழ 4 மணி நேரத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பள்ளியில் தீ பரவியதும் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களை வெளியேற்றியதாக ஆசிரியர் தெரிவித்தார். 12:15 ஃபயர் வந்ததுங்க. 12:15 சொன்னோனே அண்ணாலாம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாருமே கூட்டி போயாச்சு. ஏன் பசங்க 2 பேர் இங்க தான் படிக்கிறாங்க. தீ விபத்து குறித்து அறிந்ததும் பதறியபடி வந்து பிள்ளைகளை அழைத்துச் சென்றதாக பெற்றோர் தெரிவித்தனர். அந்த நேரத்துல யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போ எங்க கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு சொல்லணும்னு தோணல. இதை பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தானே பதட்டம் இருக்கும். பசங்களை எப்படி சேவ் பண்ணலாம் தானே பார்த்திருப்பாங்க. அதனால அவங்களும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. குடோனில் 8000 லிட்டர் வரை தின்னர் இருந்தது விசாரணையில் தெரிந்ததாகவும் அனுமதியின்றி குடோன் செயல்பட்டதாகவும் சென்னை புறநகர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தென்னரசு தெரிவித்தார். இல்ல அது விசாரணை இருக்கு. என்ன எதனால ஃபயர் ஆச்சுங்கிறது கெமிக்கல் இங்க சேமிச்சு வச்சிருந்தாங்க. இது இல்ல தின்னர்ங்கிறது கொடுத்திருந்தாங்க. நீங்க அனுமதி இல்ல அனுமதி எதுவும் பெற்று. ஓகே சார். இந்த மாதிரி தின்னரா என்ன சார் தின்னருங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. பள்ளி அருகே மதுபானம், புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்தது போல் இனி ஆபத்தான ஆலை மற்றும் குடோன்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இச்சம்பவம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் கண்ணப்பன்.